இன்னுமாங்க உங்கள் காரில் இதெல்லாம் செக் பண்ணாமல் நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க? நீங்கள் ஒரு கார் லவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு கோவை பொண்ணு விளாக்ஸ். ஆசைப்பட்டு பார்த்து புது காரோ இல்லை செகண்ட்ஸ்லையோ வாங்குகிறோம். பட் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணாமல் ட்ரைவ் பண்ணக்கூடாது இல்லைங்களா? நிறைய பேர் இந்த வீல் அலைன்மெண்ட் பார்க்குறது ஒரு சின்ன விஷயமா நினச்சி இக்னோர் பண்ணிடுறீங்க. ஆனால் இதை பண்ணாமல் விட்டால் கண்டிப்பாக டயர் லைஃப் ரெடியூஸ் ஆகும், மைலேஜ் கூட கம்மியாகும். ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணும்போது கார் லெஃப்ட் இல்லைனா ரைட் சைட் புல் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். இல்லைனா டிரைவிங்கில் வைப்ரேஷன் வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே ஒரு மிஸ் அலைன்மெண்ட்டுக்கான சிம்டம்ஸ் தான். இஃப் சப்போஸ் அலைன்மெண்ட் சரியில்லை அப்படின்னா டயர் அன்ஈவனாக இருக்கும். அது இல்லாமல் பெட்ரோல் கன்சம்ஷனும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். அண்ட் லாங் டிரைவ் அடிக்கடி போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுள் ஆயிரும். அடிக்கடி இல்லைனாலும் எவ்ரி 5000 to 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ்க்கு நீங்கள் அலைன்மெண்ட் செக் பண்ணாலே போதும். டிரைவிங்கும் சேஃபாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. சின்ன விஷயம் நினச்சி இக்னோர் பண்ணாமல் இப்போவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலவுலேருந்து தப்பிச்சுக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேருந்தே பழைய காருக்கும் சரி இல்லை இந்த புது காருக்கும் சரி இந்த கடையில் மட்டும் தான் வந்து அலைன்மெண்ட் செக் பண்ணுவேன். ஏன்னா டயர் அலைன்மெண்ட் பார்க்குற கடையும் நிறையா இருக்குது, இந்த அப்போலோ கடையும் நிறையாவே இருக்குது. பட் இந்த கடை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் வந்துட்டிங்கன்னா இங்கே இதை கண்டிப்பாக விசிட் பண்ணுவீங்க. ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இங்கே ரொம்ப கிளியராக இருக்கும். நம்மளுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா கூட அவங்க பொறுமையாக நீட்டாக அவ்வளோ கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டயர் எப்படி இருக்குது, எல்லாமே குட்டாக இருக்கா இல்லை ஏதாச்சும் நெகட்டிவாக இருக்கான்னு சொல்லி அவ்வளோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் தான், பெரிய செலவெல்லாம் ஆகாது. இங்கே வந்தீங்கன்னா நீட்டாக உங்கள் வேலை முடிஞ்சிடும். உங்கள் காரை பற்றி A to Z ஃபுல்லாக எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்து டயர் ஓட போகுது, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இஃப் சப்போஸ் ஏதாவது நெகட்டிவாக இருந்தாலும் எந்த டயர் போடலாம் எப்படி போடலான்னு அவங்களே வந்து கிளியராக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. இந்த கடையோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ரீலை என் டிஎம்க்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கார் லவராக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி போய் அலைன்மெண்ட் செக் பண்ணணும்னு சொல்லுங்கள். சந்திப்போம். பாய்.